சேட் நியூஸ் என்னென்னா, இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணும்போது ஒரு 4-5 பேர் இறந்தாங்கன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு ஒரு மௌன அஞ்சலி செலுத்துகிற மாதிரி பண்ணி ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருந்திருக்கும். கடவுள் இருக்கிறான்னு சொல்லலாம், கடவுள் இல்லைன்னு நம்பலாம். ஆனால் நான் தான் கடவுள்னு சொல்கிறேன் பாரு, அவனை நம்பவே கூடாது. அவருடைய ஆசை வந்து கமர்ஷியல் படத்தில் மட்டும் நடிக்கணுன்றது ஆசையே கிடையாது. 90% வந்து ஏஆரா மாதிரியோ விருமாண்டி மாதிரியோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் பண்ணணுன்றது தான் அவருடைய ட்ரீமே. ஆடியோ லான்ச் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி நியூஸ் தான் இன்றைக்கி ஆடியோ லான்ச் வந்தது. என்னோடய ஃப்ரெண்ட் அது என்னன்னு தெரில, அது கூடவா இவ்வளோ பெரிய ஒரு டீமுக்கு ஞாபகம் இல்லாமல் இருந்திருக்கும். அது ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கனால இதை நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல நான் இருந்தேன் இவிபியில். அது அந்த கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு டெக்னீஷியனை நம்ம இழந்திருக்கோம். கார்ட்டூனிஸ்ட் மதனுடைய மருமகனை இழந்திருக்கோம். அவர் எவ்வளோ பெரிய டெக்னீஷியனாக இன்றைக்கி வந்திருப்பார் அப்படின்றத கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் மௌன அஞ்சலி செலுத்தி இதை ஆரம்பிச்சிருக்கலாம். அதாவது இந்தியன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதை விட ட்ரிபிள் மடங்கு இந்த இந்தியன் 2 இருக்கும். அந்த மாதிரி இப்போ நடக்கிற அரசியலை சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக 100%. அதாவது இப்போ நீங்கள் மோடியை சொல்கிறலாம் தப்பாக நினைக்காதீங்க. ஆனால் இந்தியாவில் இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி, அந்த வரி இந்த வரின்னு போட்டு மக்களை துன்புறுத்துகிறாங்க. புரியுதுங்களா? மக்கள் வந்து நொந்து நூலசாயிருக்கிறான். ஆனால் இந்த படம் இந்தியாவுக்கே ஒரு பாடம். ஆமாம், இதை நீங்கள் வந்து கன்ஃபார்மாக புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக இது மிடில் கிளாஸ் படம் தான். இந்த படத்தை மிடில் கிளாஸ் இல்லை, லோ கிளாஸ் இருக்காங்கல்ல, படத்தை வந்து பணக்காரன் அழிக்கிற படம் இது. நம்ம மிடில் கிளாஸுக்கும் லோ கிளாஸுக்கும் தேவையான ஒரு படம் இந்தியன் 2. விக்ரமுக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகுது. அது எப்படி? எனக்கு கமல் படமாவே அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இருக்காது. இது பிரச்சனைன்றதை விட 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு டேக் ஆஃப் பண்ணாங்க இந்த படத்தை. ஸோ பட்ஜெட் ப்ராப்ளம்னால லைக்காக்கு டேக் ஓவர் பண்ணாங்க. மறுபடியும் அதே ஒரு பட்ஜெட் ப்ராப்ளம் வந்தது, லாக்டவுன் வந்தது, மறுபடியும் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் அங்கே நடந்தது, மறுபடியும் ப்ராப்ளம். ஏன்னா எவ்வளோ தான் காசு வச்சுருந்தாலும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸு இந்த படத்துக்கு இவ்வளோ தான் பட்ஜெட், இந்த ஸ்டாருக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்னா அவ்வளோ தான் செலவு பண்ணுவாங்க. 10,000 கோடி வச்சுருந்தாலும் 1000 கோடியில் செலவு பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு இது இருக்குது, விஷயம் இருக்குது. அப்புறம் ரெட் ஜெயிண்ட் உள்ளே வந்து அவங்களும் ஒரு கோ ப்ரொடியூசர் உள்ளே வந்தோடனே தான் பயங்கரமாக அடுத்த லெவலுக்கு அது போச்சு. விக்ரம் மாரி அவர் நிறைய வித்தியாசமாக ட்ரை பண்ணி. ஆமாம், கண்டிப்பாக. அவருக்கே ஆனால் பார்த்தீங்கன்னா விக்ரம் மாரி ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்து தான் இப்போ இருக்கிறவங்க அது பல கோடி தான். ஆமாம், படத்தில் விக்ரம் தான் கொஞ்சம் எல்லாரும். இல்லை, கமலஹாசன் சாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு மாஸ்டர் வந்து தமிழ் சினிமாவில், இந்தியா சினிமாலே யாருமே உண்மையாக ஃப்ராங்காக சொல்ல போனால் அப்படி தான். பட் அதையெல்லாம் தாண்டி வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக அவருடைய படங்கள் வந்து நிறைய படங்கள் போல. ஸோ ஆர்ட் வைஸ் தான் நிறைய படங்களை வின் பண்ணியிருக்கு அவருக்கு. ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷம்தான். சினிமாவை வந்து 2 சைடுமே நம்ம பார்க்கணும், கொண்டாடணும்ல. ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் பார்க்கணும், ப்ளஸ் வந்து ஆர்ட்டாகவும் பார்க்கணும் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அப்படி பார்த்தா தான் சினிமா நிறைய நாள் நீடிக்கும், நிலைக்கும். அதை தான் வந்து கமல் வந்து கமர்ஷியலாக வந்து ஒரு 2 படம் பண்ணுவார், இட்டு கொடுப்பாரு, அதை வச்சு அடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார். அதுக்கு தான் ஒரு கமர்ஷியல் படங்களை வந்து நடிக்கிறத தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கோசம் பாடு இருக்கிற பிளாக் மணி, புரியுதுங்களா? ஆடியோ லான்ச்சில் பார்த்தா இருக்கிற பிளாக் மணியெல்லாம் எப்படி வெளியே கொண்டு வரணும், இது நான் நிறைய சொல்லக்கூடாது. ஆமாம், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிளாக் மணி எப்படி வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு என்ன சேவை செய்யறன்ற படம் தான் இந்தியன் 2. ஆமாம், இந்தியன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணி. ஆமாம் ஆமாம், இதில் அனிருத் பண்ணுறாரு. ஆமாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர், வேற லெவலில் இருக்குதுங்க பாட்டில். அது ஏஆர் ரஹ்மான் பண்ணது நல்லா இருக்கும். அதாவது அனிருத் பண்ணதும் அவர்தான் நல்லா இருக்கும். ஏன்னா அவரும் கொஞ்சம் நல்லா சூப்பராக பண்ணுறாரு. அவர் ஆல்ரெடி வந்து படம் நடிக்கலாம் சொல்லியிருந்தார். ஆனால் படம் நடிக்கக்கூடாது, நான் இதே பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் அந்த வார்த்தை அவர்கிட்ட. அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் அவர் வந்து இதை பண்ணுறாரு. ஆனால் சூப்பராக பண்ணுறாரு. ஏஆர் ரஹ்மானும் பண்ணுறாரு நல்லா, இவரும் பண்ணுறாரு. டெலிஃபோன் மணி போல் சிரிச்ச வல்லையெல்லாம் அது அருமையாக இருக்கும். கப்பல் ஏறி போயாச்சு எல்லாமே சாங் அருமையாக இருக்கும். பச்சை கிளிகள் தோலோடு அதெல்லாம் அருமையாக இருக்கும் அந்த பாட்டெலாம். அப்புறம் அக்கடாங்கனி கூட போட்டால் அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னும் இருக்குது பாட்டெலாம், அந்த பாட்டெலாம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த படத்தில் வந்து இந்த குதிரை சாங்கு இந்த இதெல்லாம் வந்து அருமையாக இருக்கும். சூப்பராக மியூசிக் அருமையாக போட்டுக்கிறது நல்லா இருக்கும். ஆனால் செம்ம அக்கா ஒன்று ஹெட்செட் போட்டு நீ சும்மா கேட்டு அந்த அந்த குதிரை போகிற சவுண்டில் வந்து தலைவர் வந்து அதை காட்ட மாட்டாங்க அவ்வளோமே அந்த சீனில். ஆனால் இல்லை
தலைவர் வந்து கிராஃபிக்ஸ் இல்லை, அது சும்மா அது கதைக்கோசம் இப்போ ஒரு பாட்டுக்கோசம் அதை போட்டுக்கிறாங்க. அது சீனி படத்தில் நேச்சராக போவார் தலைவர். இல்லை அது வந்து நல்லா இருக்கும். தெரியாது, ஆனால் அது கிராஃபிக்ஸு. அப்படியா? டைட்டில் சாங் வருது இல்லைங்களா, பாட்டு. ஆனால் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பா விஜய் வந்து வேற லெவலில் போட்டிருக்காரு. இப்போ இந்த இந்தியன் அதிலே வந்து வேரியேஷன் காட்டியிருப்பாரு. அது 2 கம்மலாக இருந்தாலும் 3 வேரியேஷன் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அந்த சுதந்திர போராட்ட வீரர் இப்போ ரொம்ப ஏஜ் வேறு ஆயிடுச்சு. அவரே இப்போ அந்த மகன் கேரக்டர் கண்டிப்பாக பண்ண முடியாது. இது அவருக்கு டஃப்பாக இருக்குமா இந்த கேரக்டர் பண்ணுறது? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து சித்தார்த் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் இந்தியன் 2க்கு எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்தியன் 1 மேட்ச் பண்ணுற மாதிரிலாம் இந்தியன் 2 இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சங்கருக்கே லாஸ்ட் படம்லாம் பெருசாக அவருடைய க்ரியேட்டிவிட்டி பெருசாக கிடையாது. அவ்வளோதான், அவருடைய சரக்கும் முடிஞ்சு போச்சு. சும்மா வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியது தானே தவிர்த்து. அதனால தான் லைக்காகவே உஷாராயிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த படத்துக்கு இவ்வளோ பட்ஜெட்லாம் நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு. பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பிஸ்னஸ் வந்து ப்ரீ பிஸ்னஸ் எல்லாமே ஆகிடும். அவங்களுக்கு சேட்டலைட் அது விற்றுட்ருப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி மக்களுடைய மனசில் இந்த படம் இடம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த படம் இடம் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு பாட்டு கூட இந்த படத்தில் நல்லாவே இல்லை. இந்தியன் படத்தில் எல்லா பாட்டுமே கூஸ் பம்ப்ஸ் பாட்டாக இருக்கும். புரியுதுங்களா? இத்தனைக்கும் இந்த படத்தில் அனிருத் தான் மியூசிக் டைரக்டரு. ஒரு பிஜிஎம்லாம் நம்ம பார்க்கல, ட்ரெய்லர் பார்க்கல. பட் 2 சாங்ஸ் வந்திருக்கு. ஒன்றுமே சாட்டிஸ்ஃபைடே இல்லை. அதில் சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை. எதுனா அனிருத் பண்ணியிருக்காரா, கமலஹாசன் படமா, சங்கர் சார் படமா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. பெருசாக சினிமாட்டோகிராஃபி கூட சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அவங்க ஏதோ ஒரு விதத்தில் எடுத்துட்டாங்க, முடிச்சிடணும். ஏன்னா சங்கர் இது வரைக்கும் கையில் ஒரு படம் எடுத்தாருன்னா லேட்டானாலும் அதை முடிச்சிடுவார். அந்த பேர் கெட்டக்கூடாதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு எடுத்திருப்பார். மற்றபடி கமல் சாருடைய டெடிக்கேஷன் வந்து 100% இந்த படத்தில் கண்டிப்பாக அவர் கொடுத்துருப்பார். இப்போ இளைய பிரம்மாண்டம் இல்லை, அதுக்கும் மேலே ஆடியோ லான்ச் பார்க்கும்போது வேற அந்த ஒரு சில இதுதான் காமிச்சாங்க, வேற லெவலில் இருக்குது. சங்கர் சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பண்ணும்போது ஒரு 2-3 பேர் டெத்து அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடந்தது. ஆமாம் ஆமாம், வந்து இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இல்லை அந்த 3 பேர் இறந்தவங்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டீடு கொடுத்துருக்காரு ஆண்டவர். புரியுது? இல்லை அவங்களுக்கு ஒரு நிமிஷம் அஞ்சலி செலுத்தினாங்க. புரியுதுங்களா? எல்லாம் அஞ்சலி செலுத்தி தான் இது பண்ணாங்க. ஆனால் இந்த படம் இந்தியாவுக்கு தேவையான, இந்த காலகட்டத்தில் தேவையான படம். ஆனால் எவ்வளோ பிரச்சனையில் வந்து இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகும். எனக்கு வந்து ஆண்டவருக்கும் அந்த கடவுளுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அது. ஆமாம் 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 ஆமாம். இது வந்து தலைவர் அதுக்கும் மேலே வரும். தலைவருங்களா கதை நீ சொல்லலாம், இவர் சொல்லலாம் கதை. அந்த பண்ணுறாரு பார்த்து அந்த பிரான்ச் அந்த ஆயிட்டிங்க தலைவர், அதில் தாங்க படத்தையே கொண்டு போகிறது அவர் தாங்க. அந்த இதுவே அவர் நடக்கிற முறையில் தான் படத்தையே கொண்டு போகிறது. அப்படியே அழுகிற மாரி, சிரிக்கிற மாரி, அந்த கதையை அப்படியே நம்புகிற மாரி, குடிக்கிற மாரி, எல்லாரும் நம்புகிற மாரி, கெஞ்சி அடிக்கிற மாதிரி நம்புகிற மாரி எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றி ரவுண்ட் அடிப்பார் பற்றி அந்த சீனில் ரிங்கி மாரி ஆச்சு. அந்த பொண்ணை வந்து அந்த விக்ரமில் போய்ட்டு அந்த பொண்ணை வந்து தப்பாக காடா இதுவான்னு சொல்லி காசா அந்த காடான்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி அந்த பொண்ணை போய் அந்த கட்டிப்பிடி வைத்திய மாரி பண்ணிட்டு அன்பாக பேசிட்டு போவார் பார்த்தியா. அந்த கிளைமேட் சூப்பராக கேமரா தூக்கி காட்டுவான் பார்த்தியா யோகஸ் கனகராஜ். ஆனால் அதெல்லாம் வேறு லெவலு. ஆனால் ஒரு 60-40 மாரி வந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் பிரியல வந்து மியூசிக் ஆமாம் கண்டிப்பாக. அனிருத் பிரியல வந்து இசை தான். ஆமாம்மா, டாமினேஷன் வந்து அனிருத்தோடைய படத்தில் வந்து பிஜிஎம் வந்து எந்த அளவுக்கு போடுறாரோ அதே மாதிரி வந்து லிரிக்ஸு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சில நேரத்தில் மியூசிக்கும் லிரிக்ஸ்க்குமே வந்து இது பெருசா அது பெருசான்றது அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிற மாதிரி நிறைய பாட்டுகள் வந்திருக்கு. நிறைய இடத்துல புரியாது. இந்த இடத்துல எதுக்கு இந்த பிஜிஎம், எதுக்கு இந்த விஷயங்கள் ஃபாஸ்ட் பீட் வச்சுருக்காருன்னே புரியாது. பட் அடித்து என்ன சொல்கிறது, தூள் கலப்பணும்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பேண்டை கிண்ட போட்டு இது பண்ணுறாரு, அவ்வளோதான். நீங்கள் கமல் ஃபேனா? இல்லை, நான் வந்து தளபதி ஃபேன் தான். கமல் சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ டெக்னீஷியனாக அவர் வந்து பெரிய மல்டி டேலண்டட் பர்சன் அவர்லாம். இப்போ நீங்கள் நினச்சிருக்கலாம் இந்தியன் 2 ஏன் நல்லா இருக்காதுன்னு. பர்சனலாக இந்தியன் 2 படம் சத்தியமாக நல்லா இருக்காது. எந்த பப்ளிக்குக்குமே இந்த படம் பிடிக்காது. இதுதான் ஃபேக்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி எங்கேயாவது என்னை பார்த்தீங்கன்னா கூட வந்து கேளுங்க, நீங்கள் சொன்னது உண்மையாக இல்லையான்னு. ஓகே, சேலஞ்ச் கூட கொடுக்குறேன். ஆனால் நம்ம எதிர்பார்த்த பெரிய விஷயங்கள் அந்த படத்தில் ஒன்றுமே இருக்காது. நான் அடித்து சொல்கிறேன், பெருசாக நிறைய விஷயங்கள் அதில் இருக்காது. எல்லா படமே பேரை மட்டும். ஆமாம்மா, அதே தான். சீக்வல் எப்படி வருமோ அதுதான். பட் இந்தியனில் எவ்வளோ பெரிய ஒரு சொசைட்டியை சொன்னார், ஒரு சோஷியல் மெசேஜ் அதில் இருந்துச்சு. ஆனால் இதில் பெருசாக அதோடைய தாக்கம் எப்படின்னா, ஒரு இந்தியன் படம் வந்துச்சுன்னா மக்களுடைய அந்த தாக்கம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. மாறுதோ மாறலையோ, மக்கள் மாறுறாங்களோ இல்லையோ, அதை பற்றி பேசுவாங்க. மவுத் ஆன் வேர்டு பேசிகிட்டே இருப்பாங்க.
பாய்ஸ் வரும்போது பேசுனாங்க, முதல்வன் வரும்போது பேசுனாங்க. பட் இதில் வந்து அது மாதிரி பேச மாட்டாங்க, பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க. இப்போது சித்தான்னு ஒரு படம் வந்தது, பார்த்தாங்க, அது நம்ம மனசை விட்டு போகிறதுக்கு லேட் ஆச்சு. இருக்கப்பட்டுன்னு ஒரு படம் வந்தது, இது வந்து க்ளோஸ் டு த ஆர்ட்டாக நிறைய பேருக்கு இருக்காதுன்னு சொல்ல வரேன். படம் நல்லா இருக்காதுன்னு சொல்ல வரல, நான் செம படம் பா, சூப்பர்ப்பா, ரிப்பீட் மோடில் பார்க்கலான்ற மாதிரிலாம் இந்த படம் கண்டிப்பாக இருக்குது. சும்மா ஒரு வாட்டி ஃபார்மாலிட்டிக்கு பார்த்துக்கலாம். இப்போ படம் வந்து ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? நம்ம 1000 பிரச்சனை சந்திக்கிறோம், என்னது ஜிஎஸ்டி, அது எவ்வளோ பிரச்சனை. ஆனால் இந்த அரசாங்கம் மாறினா தான் அடுத்து வர ஜெனரேஷன் நல்லாயிருக்கும். ஓப்பனாக சொல்கிறேன், காங்கிரஸ் வந்தால் நாடு இந்தியா நல்லாயிருக்கும். மறுபடியும் மோடி வந்தால் டோட்டலி டேமேஜ் தான் இந்தியா, புரியுதுங்களா? இது வந்து நான் எனக்காக சொல்ல, இது உண்மை. மோடி வந்தாருன்னா எல்லாம் மூடியும் போயிடும். ஆமாம், எல்லாம் ஜாடிக்கு தான் போகணும். இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எதனாலும் போட்டுங்க, இதுதான் உண்மை. அதாவது அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுங்க. அரசியல் வேறு, ஆன்மீகத்தை வேறு. ஆனால் மோடி என்ன சொல்கிறது தெரியுமா, நான் தான்டா கடவுள். ஏன்னா அப்போ கோயிலில் இருக்க முருகர் விநாயகர்லாம் யாரா? அதாவது கடவுள் இல்லைன்றான்ல, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குதுன்றான் பார், அவனே நம்பலாம். ஆனால் நான் தான்டா கடவுள்ன்றான் பார் மோடி, அவனை நம்பணும் வச்சுக்கோ, குட்டி சேவர் தான். இதை நான் சொல்கிறது உங்களுக்காக, எனக்காக இல்லை, இந்தியாவுக்காக, நம்மளுக்காக. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கினா இது உண்மை. அதுக்கப்புறம் ஏன்னா கமலஹாசன் வந்து எனக்கு வாரி கொடுத்ததில்லை, நான் போய் அவர்கிட்ட ஒரு டீ கூட குடிச்சதில்லை. அவருடைய ரசிகர், அவருடைய நேர்மை, அறிவு, திறமை, அவருடைய நேர்மை கொம்பனை சொல்கிறதுக்கு நான் வந்து தகுதியானவன். வராரு கமலஹாசனும் தளபதியும் சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கேள்விக்கு அவங்க தான் டிசைட் பண்ணணும், நான் எப்படி டிசைட் பண்ண முடியும்? இல்லை, தளபதின்னு அரசியலுக்கு வந்துட்டார். 2026 அவர் தனித்து நிற்கிறது தான் எல்லா தளபதி ரசிகர்களுமே விரும்புகிறோம். சீமான் சாருடைய கூட்டணியோ இல்லை கமல் சாரோட கூட்டணியோ நாங்கள் யாருமே விரும்பலை. தனித்து நின்று, ஏன்னா அவருக்கு அவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குது, புரியுதுங்களா? மக்கள் செல்வாக்கு இருக்கிறவங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெருசாக யாருமே இல்லை. விஜய் மாதிரி ஒரு மக்கள் செல்வாக்கு எந்த நடிகருக்குமே கிடையாது, எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே கிடையாது, புரியுதுங்களா? ஸோ அவர் தனித்து நின்னாதான் அடுத்த வாட்டி வந்து அட்லீஸ்ட் ஒரு இடத்துல 2 இடத்துல வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தளபதி ரசிகர்னா அடுத்த வாட்டி சிஎம் ஆகிடுவார்னு இப்போ உருட்டெல்லாம் உருட்ட மாட்டேன். அதெல்லாம் ஆகிறதுக்கு 15 வருஷம் ஆகும். அரசியல்லாம் அவ்வளோ சும்மா ஈஸியாலாம் விட்டு கொடுத்துட்டு போயிட மாட்டாங்க, பெரிய ஜாம்பவங்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஓகேண்ணா, இப்போ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் நிரூபிங்க. இப்போ விஜயகாந்த் எப்படி ஒரு எலெக்ஷன்? ஆமாம், கண்டிப்பாக ஓட்டு வாங்கி தனியாக கண்டிப்பாக இன்னொரு 15 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு தளபதி கரெக்டான ரூட்டில் போகிறாரு. அவருடைய கொள்கை, அவருடைய சிந்தனையெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, எப்படி ஒரு டிஎம்கே வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு அவங்களுடைய கொள்கையினால தான் மக்கள் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, புரியுதுங்களா? பிஜேபியால் உள்ளே வர முடியல, பார்த்தீங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே மாதிரி தளபதிக்கு மவுஸ் இருக்குது, பட் அவர் கொண்டு வர மேனிஃபெஸ்டோ, கொள்கை இதெல்லாம் பார்ப்பாங்க மக்கள். சும்மா தளபதின்றதுனால நான் கூட ஓட்டு போட்டுற மாட்டேன், புரியுதுங்களா? அவருடைய கொள்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, நல்லது பண்ணுவார், நல்லது கண்டிப்பாக பண்ணுவார், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நிறைய விஷயங்கள் கொண்டு வருவார், நிறைய விஷயங்கள் மாற்றம் ஏற்படும். பட் அதுக்கு மக்களும் சப்போர்ட் பண்ணணும்.